முன்னாள் காவல்துறை அதிகாரி, முன்னாள் தமிழ்நாட்டு பாஜக தலைவரான அண்ணாமலை அவர்கள் புது கட்சி தொடங்க போறாரு அப்படின்ற நியூஸ் நாம நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோல சொல்லியிருந்த மாதிரி 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சதுல இருந்தே 3 மாசத்துக்கு ஒரு தடவை 6 மாசத்துக்கு ஒரு தடவை சொல்லி வந்தா போயிட்டு இருக்கு. இதனால நாம நம்மளோட போன வீடியோ என்ன சொல்லியிருந்தோம்னா, அண்ணாமலை ஒருவேளை அபிஷியலா கட்சி தொடங்கிட்டாருன்னா அதன் பிறகு அவர் கட்சி தொடங்கியிருக்காரு. அவரோட செயல்பாடு தமிழ்நாட்டு அரசியல்ல என்ன மாதிரி இருக்கும், அவர் என்ன மாதிரியான தாக்கத்தை தமிழ்நாட்டு அரசியல்ல ஏற்படுத்துவார்ன்ற பத்தி எல்லாம் பேசுறாங்க மாதிரி சொல்லியிருந்தோம். ஆனா அண்ணாமலை அவர்கள் கண்டிப்பாவே கட்சி தொடங்க போறாருங்க. ஜூன் மாசத்துலயே கட்சி தொடங்கினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்க அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்களோட புதிய கட்சியை மையமா வச்சு பொழுது போனா நியூஸ், பொழுது வந்தா நியூஸ்ன்னு சொல்லி நியூஸ் மேல நியூஸ் வந்துட்டே இருக்கு. அதனால திரு அண்ணாமலை அவர்கள் கட்சி தொடங்கினா அதை பத்தி பேசலாம்னு சொல்லி இருந்த நானுமே கூட இப்போ ஒருவேளை அண்ணாமலை அவர்கள் எல்லாருமே சொல்ற மாதிரி கட்சி தொடங்கிட்டா அவர் முன்னாடி இருக்க வாய்ப்புகள் என்ன, அவரால் தமிழ்நாட்டு அரசியல்ல, அவரால் இந்திய அரசியல்ல உண்மையிலேயே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியுமா முடியாதான்றதை பத்தி எல்லாம் நாம இந்த வீடியோல ஒரு சில பாயிண்ட்ஸை தெளிவா பார்க்க ட்ரை பண்ணலாம். தமிழ்நாட்டு அரசியலில் தொடங்கப்படும் மற்றும் ஒரு புதிய கட்சி. தேசிய கட்சியின் மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்கள் தொடங்கும் புதிய மாநில கட்சி. தமிழ்நாட்டு மாநில அரசியலில் புதிய கட்சி தொடங்கும் அண்ணாமலை. மோடியை பார்த்து அரசியலுக்கு வந்த அண்ணாமலை, மோடியை பார்த்து பாஜகவில் இணைந்த அண்ணாமலை இப்பொழுது மோடியை விட்டும் பாஜகவை விட்டும் விலகி தமிழ்நாட்டு அரசியலில் புதிய கட்சியை தொடங்கும் அண்ணாமலை அப்படின்னு சொல்லி அண்ணாமலையை சுத்தி, அண்ணாமலை புதிய கட்சியை சுத்தி வர நியூஸ்கள் ஏராளத்துக்கெல்லாம் ஏராளம். இப்படி இருக்கும்போது அண்ணாமலை என்ற தனிநபர் தன்னோட படிப்பாலையும் தன்னோட கடின உழைப்பாலையும் ஒரு போலீஸ் ஆபீசர் ஆகி தமிழ்நாட்டுல பிறந்த ஒருத்தர் கர்நாடக மாநிலத்துல போய் கர்நாடக மாநிலத்தோட சிங்கம்னு சொல்லி பேர் எடுக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அப்படி கர்நாடக மாநிலத்தில் சிங்கம்னு பேர் எடுத்த ஒரு போலீஸ் அதிகாரி தன்னோட போலீஸ் வேலையை விட்டுட்டு அரசியலுக்கு வராரு. மோடி மேல கொண்ட பற்றுனாலையும் பாசத்தினாலையும் பாஜகவில் சேர்றாரு. பாஜகவில் சேர்ந்த உடனே தமிழ்நாட்டு பாஜகவோட துணை தலைவர் ஆகிறாரு. கொஞ்ச நாள்லயே தமிழ்நாட்டு பாஜகவோட தலைவராக ஆகிறாரு. தமிழ்நாட்டு பாஜக தலைவரான திரு அண்ணாமலை அவர்கள் அதிமுக கூட்டணியிலிருந்து பாஜக வெளியே வந்த உடனே தங்களோட தலைமையில, அதாவது பாஜகவோட தலைமையில 2024 நாடாளுமன்ற தேர்தலில் களம் கண்டாரு. பாஜக மற்றும் அதனுடைய கூட்டணி கட்சிகள் என்னதான் போட்டியிட்ட 40 தொகுதியில ஒரு இடத்துல கூட ஜெயிக்கலனாலுமே பாஜக கூட்டணியா 18% மேல ஓட்டு இருந்தாங்க. பாஜக மட்டுமே 11% மேல ஓட்டு எடுத்து இரட்டை இலக்கில வாக்குகளை பெற்றிருந்தாங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக இரட்டை இலக்கில வாக்குகளை பெற்றிருந்தாங்க. ஒருவேளை அந்த கூட்டணி 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் தொடர்ந்து இருந்திருந்தா இந்த 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலோட தேர்தல் முடிவுகள் வேறையா கூட இருந்திருக்கலாம். ஆனா பாஜகவோட தேசிய தலைமை என்னைக்கோ கிடைக்க போற மிகப்பெரிய வெற்றி, அதாவது நிரந்தர வெற்றியை விட உடனடியா கிடைக்கிற வெற்றி, அது தற்காலிக வெற்றியா இருந்தாலும் பரவாயில்ல, எங்களுக்கு உடனடி வெற்றி தான் வேணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஒரு முறை 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்காக அதிமுகவோட கூட்டணி வச்சாங்க. அதிமுகவோட கூட்டணி வச்சு 33 தொகுதியில போட்டியிட்ட பாஜக வெறுமனே ஒரு தொகுதியில மட்டும் வெற்றி பெற்று 3% விட கம்மியான ஓட்டுகளை மட்டும்தான் இந்த 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் பெற்றிருந்தாங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணாமலை அவரோட தலைமையில பாஜக 11% மேல ஓட்டு எடுத்திருந்தாங்க. அதன் பிறகு அதிமுகவோட கூட்டணி சேரத்துக்காக அண்ணாமலை அவரோட தலைவர் பதவி பறிக்கப்பட்டிருந்தது. அதுல இருந்தே திரு அண்ணாமலை அவர்கள் கடுமையான அதிருப்தியில இருக்காரு அப்படின்ற ஒரு தகவல்களும் கண்டிப்பா வந்துட்டு தான் இருந்தது. திரு அண்ணாமலை அவர்கள் என்னதான் கடுமையான அதிருப்தியில இருந்தாலும் திரு அண்ணாமலை அவர்கள் கடுமையான அதிருப்தியில இருக்கிறதுனாலதான் அவர் 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடலன்ற தகவல்லாம் வந்திருந்தாலுமே அவர் நடந்து முடிஞ்ச 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் பாஜக வேட்பாளர்களை ஆதரிச்சும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரிச்சும் தீவிர சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பிரச்சாரம் பண்ணியிருந்தாரு. அவர் என்னதான் கடுமையான பிரச்சாரத்தை பண்ணியிருந்தாலுமே அதிமுக கூட்டணியும் தோத்துட்டாங்க, பாஜகவும் படு மோசமா தோத்துட்டாங்கன்றத நாம் எல்லாருமே ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இப்படி இருக்கும்போது திரு அண்ணாமலை அவர்கள் ஏற்கனவே கடும் அதிருப்தியில் இருக்காரு. இதுல 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலையும் பாஜக படுதோல்வி அடைஞ்சிட்டாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 11% டபுள் டிஜிட்ல ஓட்டை வாங்கிட்டு இப்ப வெறுமனே 3% கிட்ட மட்டும்தான் வாக்குகளை வாங்கியிருக்காங்க. ஒரே ஒரு சீட்ல மட்டும்தான் ஜெயிச்சிருக்காங்கன்னு சொல்லி பாஜகவோட எலக்டோரல் பெர்ஃபார்மன்ஸ்ன்றது கொஞ்சம் கொஞ்சமா மங்கிட்டே வரதுனால இதுதான் ரைட் டைம் டு பிகின் அ நியூ பார்ட்டி அப்படின்ற முடிவுக்கு கூட திரு அண்ணாமலை அவர்கள் வந்திருக்கலாம். இங்க என்னன்னா தமிழ்நாட்டு அரசியல்ல ஏற்கனவே எத்தனை கட்சி இருக்குன்னு சொல்லி கணக்கெடுக்க ஆரம்பிச்சோம்னா
ஒன்னு 10 100ன்னு சொல்லி எண்ணற்ற கட்சிகள் இருக்கலாம். அதுல 100க்கும் அதிகமான கட்சிகள் 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் போட்டிட்டு இருப்பாங்க. அதன் அடிப்படையில ஏற்கனவே தமிழ்நாட்டுல ஆயிரக்கணக்கில் அரசியல் கட்சிகள் இருக்கும் போது அதுல நூற்றுக்கணக்கான அரசியல் கட்சிகள் தேர்தல் அரசியல்ல பங்கு பெற்று இருக்கும் போதுன்னு சொல்லி திரு அண்ணாமலை அவர்கள் புதுசா ஒரு கட்சி தொடங்குறதுனால என்னங்க பெரிய தாக்கம் இருக்க போகுதுன்றது தான் பல பேரோட கேள்வியா இருக்க முடியும். அப்படி இருக்கும்போது சுதந்திர இந்தியாவோட தமிழ்நாட்டு அரசியல்ல சினிமா துறையை சேராத ஏதோ ஒரு தனிநபர் ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை இதற்கு ஏற்படுத்தியிருக்காரா அப்படின்னு சொல்லி யோசிச்சோம்னா ஒரு சிலர் கட்சி ஆரம்பிச்சிருக்கலாம், அவங்க குறிப்பிடத்தக்க வாக்குகளை பெற்றிருக்கலாம், ஒரு சில இடங்களையும் ஜெயிச்சிருக்கலாம். ஆனா சினிமா துறையை சேராத ஒருத்தர் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை தமிழ்நாட்டு அரசியல ஏற்படுத்தியிருக்காரா, அதாவது ஒரு தனிநபரா வந்து புதிய அரசியல் கட்சியை தொடங்கி ஏற்படுத்தியிருக்காரான்னு சொல்லி யோசிச்சு பார்த்தா உடனடியா எந்த ஒரு அரசியல் கட்சியோ இல்ல எந்த ஒரு அரசியல் கட்சியை தொடங்கின தனிநபரோ கண்டிப்பாவே என்னோட ஞாபகத்துக்கு வரல, பல பேரோட ஞாபகத்துக்கும் கண்டிப்பாவே வரப்போறது இல்லை. ஏங்க காமராஜர் எனும் ஒரு ஏழை எளிய மகன் தமிழ்நாடோட முதலமைச்சர் ஆகலையா அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் கேட்கலாம். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் காங்கிரஸ் எனும் தேசிய கட்சியில இருந்ததுனாலதான் அவரால் தமிழ்நாடோட முதலமைச்சர் ஆக முடிஞ்சிருந்தது. அண்ணா முதலமைச்சர் ஆனாரு, கருணாநிதி முதலமைச்சர் ஆனாரு, எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆனாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா மேல சொன்ன 3 பேருமே சினிமா துறையை சேர்ந்தவங்க. மேடம் ஜெயலலிதா சினிமா துறையை சேர்ந்தவங்க. ஏங்க ஓபிஎஸ் முதலமைச்சர் ஆனாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஓபிஎஸ் முதலமைச்சர் ஆனதுக்கு காரணம் மக்கள் இல்ல, மேடம் ஜெயலலிதா. இபிஎஸ் முதலமைச்சர் ஆனாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இபிஎஸ் அவர்கள் முதலமைச்சர் ஆனதுக்கும் மக்கள் காரணம் இல்ல, மேடம் சசிகலா தான் காரணம். ஏங்க எங்க ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டுதாங்க முதலமைச்சர் ஆனாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் என்னதான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆகியிருந்தாலுமே ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் ஒரு திரைப்படத்துல இல்ல ஒரு சில திரைப்படங்கள் நடிச்சிருக்காரு. அவர் முதலமைச்சர் ஆனதுக்கு காரணம் திரைப்படத்துறையிலிருந்து தமிழ்நாட்டு அரசியலுக்கு வந்திருந்த அவரோட தந்தையான ஐயா கருணாநிதி அவர்கள். அடுத்து இப்ப தமிழ்நாட்டு முதலமைச்சரா திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் இருக்காரு. திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டோட முதலமைச்சராக இருக்கிறதுக்கு ஒரே காரணம் அவர் திரைப்படத்துறையை சேர்ந்தவர்ன்றது மட்டும்தான்றத யாராலையும் மறுத்து பேச முடியாது. இப்படி காமராஜர்ல தொடங்கி கடைசியா வந்த சி ஜோசப் விஜய் அவர்கள் வரைக்கும் சொல்லி தமிழ்நாட்டோட முதலமைச்சராக இருந்தவங்க ஒண்ணு தேசிய கட்சியில இருந்து முதலமைச்சராக இருப்பாங்க, அப்படி இல்லைன்னா சினிமா துறையில இருந்து வந்து தமிழ்நாட்டோட முதலமைச்சராக இருப்பாங்க, அப்படி இல்லைன்னா சினிமா துறையை சேர்ந்தவங்களோட கட்சியை சேர்ந்தவங்க தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆயிருப்பாங்கன்னு சொல்லி ஒரு தனிநபர், அதாவது சாதாரணமா வந்த ஒரு தனிநபர் தமிழ்நாட்டு அரசியல்ல இது வரைக்கும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியதுன்றத நாம மேல சொன்ன உதாரணமா புரிஞ்சுக்கலாம். சரி, தமிழ்நாட்டு முதலமைச்சர், தமிழ்நாட்டு துணை முதலமைச்சர் மாதிரி உயரிய பதவிகளுக்கு ஒரு தனிநபர், சினிமா துறையை சேராத ஒரு தனிநபர் வரலனாலுமே எண்ணற்ற அரசியல் கட்சிகள் பாமக இருக்காங்க, விசிகா இருக்காங்க, தமிழ் தேசிய இனத்தில் ஒற்றை நம்பிக்கையான சீமான் அவரோட நாம் தமிழர் கட்சி இருக்குன்னு சொல்லி பல கட்சிகள் ஓட்டை வாங்கியிருக்கலாம், ஒரு சில டைம் சீட்டுகளையும் ஜெயிச்சிருக்கலாம். ஆனா அவங்களுமே கூட தமிழ்நாட்டு அரசியல்ல ஏதாவது பெரிய அளவு அரசியல் தாக்கத்தை இதற்கு ஏற்படுத்திருக்கான்னு சொல்லி கேட்டீங்கன்னா வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில ஒரு சில தாக்கங்களை ஏற்படுத்தியிருக்கலாம், இல்ல அவனோட போராட்டங்கள் மூலமா, அவனோட கொள்கைகள் மூலமா, அவனோட கோட்பாடுகள் மூலமா, அவனோட கள அரசியல் மூலமா மக்கள் மத்தியில ஒரு சில முக்கியமான நிகழ்வுகளை நிகழ்த்திருக்கலாம். ஆனா தேர்தல் முடிவுகள் அடிப்படையில இவங்க ஏதாவது பெரிய தாக்கத்தை இது வரைக்கும் ஏற்படுத்திருக்கான்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுவுமே இல்லைன்றத நாம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். மேலும் பாமக மற்றும் விசிக மாதிரியான கட்சிகள் என்னதான் சினிமா துறையை மையமா வச்சு உருவான கட்சிகளா இல்லாம இருந்தாலுமே அந்த 2 கட்சிகளும் சமுதாய ரீதியா உருவான கட்சிகள் அப்படின்னு சொல்லி அந்த கட்சிகளை ஒரு ஓரமா ஒதுக்கி வச்சிடலாம். அடுத்து திரு சீமான் அவர்கள் என்னதான் திரையிலிருந்து வராம சிறையிலிருந்து வந்திருந்தாலுமே திரு சீமான் அவர்களும் ஒரு நடிகர்ன்றத வேற யாராலையும் மறுத்து பேச முடியாது. அதனால திரு சீமான் அவர்கள் என்னதான் கொள்கை கோட்பாடு சித்தாந்தம் சொல்லி தெளிவா இருந்தாலுமே அவருமே ஒரு வகையில சினிமா துறையை சேர்ந்தவர் தான்றதுலயும் எந்த சந்தேகம் இருக்க முடியாது. இப்படி இருக்கும்போது திரு அண்ணாமலை அவர்கள் புதிய கட்சியை தொடங்க போறாரு. ஒரு சிலர் கேட்கலாம், மேடம் மம்தா பானர்ஜி ஒரு தேசிய கட்சியிலிருந்து பிரிஞ்சு வந்து மேற்கு வங்காளத்தோட முதலமைச்சர் ஆகும் போது, ஜெகன்மோகன் ரெட்டி ஆந்திராவோட முதலமைச்சர் ஆகும் போது எங்க அண்ணன் அண்ணாமலை தமிழ்நாடு முதலமைச்சர் ஆக முடியாதான்னு கூட ஒரு சிலர் கேட்கலாம். ஆனா மேடம் மம்தா பானர்ஜியோட உயரம் என்ன, ஜெகன்மோகன் ரெட்டியோட உயரம் என்ன, அண்ணாமலையோட தற்போதைய உயரம் என்னன்றதை கம்பேர் பண்ணி பார்த்தாலே திரு அண்ணாமலை அவர்கள் கண்டிப்பாவே ஜெகன்மோகன் ரெட்டி இல்ல, திரு அண்ணாமலை அவர்கள் கண்டிப்பாவே மம்தா பானர்ஜி இல்லைன்றதையும் நாம் எல்லாருமே கண்டிப்பாக ஒத்துப்போம். அடுத்து என்னன்னா 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு பாஜக இரட்டை இலக்கத்துல ஓட்டு வாங்கியிருக்கு என்னமோ உண்மைதான். ஆனா இரட்டை இலக்கல ஓட்டு வாங்குறதுக்கு அண்ணாமலை அவர்கள் காரணமா இல்ல மோடி அவர்கள் காரணமா? ஏன்னா 2014 நாடாளுமன்ற தேர்தலையே பாஜக அங்க வச்சிருந்த கூட்டணி 18% ஓட்டு எடுத்திருந்தாங்க. 2024லயும் பாஜக அங்க வச்ச கூட்டணி 18% ஓட்டு தான் எடுத்திருந்தாங்க. அதனால 2024 பாஜக இரட்டை இலக்கில ஓட்டு வாங்குறதுக்கு காரணம் என்னன்னா
2014 பாஜக குறைவான இடங்கள்ல போட்டிட்டு இருந்தாங்க. அதனால பாஜக கம்மியாகவும் கூட்டணி அதிகமாகவும் ஓட்டு எடுத்திருந்தாங்க. 2024 பாஜக அதிக இடத்துல போட்டிட்டு இருந்தாங்க. அதனால 18% அப்படியே வந்துருச்சு. பாஜக அதிக இடத்துல போட்டிட்டதுனால பாஜக 11% ஓட்டு எடுத்துட்டாங்க. அவ்வளவுதான். மற்றபடி பாஜகவோட ஓட்டு தானே கிடையாது. அண்ணாமலைக்காக எதுவும் ஸ்பெஷலான ஓட்டு எதுவுமே 2024 வேணும்னு கூட ஒரு சிலர் சொன்னாலும் சொல்லலாம். அதனால 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக இரட்டை இலக்கிற ஓட்டு வாங்கினதுக்கு அண்ணாமலை தான் காரணமா இல்ல மோடி தான் காரணமான்றத யாராலையுமே ப்ரூவ் பண்ணி சொல்ல முடியாது. அடுத்து என்னன்னா, மோடியின் தலைமையில் அண்ணாமலை, மோடி தலைமை இல்லாமல் அண்ணாமலை அப்படின்னு சொல்லி பிரிச்சு பார்த்தாலுமே எண்ணற்ற கேள்விகள் நம்மளால வந்து இருக்கதான் செய்யுது. ஆனா அண்ணாமலை அவர்கள் தனி கட்சி தொடங்க போறாரு. அண்ணாமலை அவர்கள் பாஜக விட்டு வந்து தனி கட்சி தொடங்க போறாரு. அண்ணாமலை அவர்கள் மோடியோட தலைமையிலிருந்து விலகி வந்து புது கட்சி தொடங்க போறாரு ஆயிரத்தினால அண்ணாமலை அவர்கள் புது கட்சி தொடங்குறதுக்கு முதல்ல என்ன வேணும்? பணம் வேணும். பொதுமக்களால் நாம் எல்லாரும் ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்காட்டாலும் அரசியல் என்பது பண மழை பொழிகின்ற ஒரு வியாபாரன்றது தான் 100% உண்மையான விஷயம். அப்படி இருக்கும்போது திரு அண்ணாமலை அவர்கள் புது கட்சி தொடங்குறதுக்கு பணம் கண்டிப்பாகவே தேவைப்படும். திரு அண்ணாமலை அவர்கள் ஒன்றும் சீமான் அவர்கள் மாதிரி எளிய அரசியல் பண்ணக்கூடியவர் இல்லை. ஏன்னா திரு அண்ணாமலை அவர்கள் நடந்து முடிஞ்ச 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்காக பிரச்சாரம் பண்ணும் போது ஹெலிகாப்டர்ல போய் பிரச்சாரம் பண்ணாரு. ஹெலிகாப்டர்ல பறந்து போய் பிரச்சாரம் பண்ண அண்ணாமலை அவர்கள் எளிய அரசியல் பண்ணுவார்னு சொல்லி கண்டிப்பாவே யாருமே நம்ப போறது இல்லை. அதனால அண்ணாமலை அரசியல் பண்றதுக்கு அதிக அளவு பணம் கண்டிப்பாவே தேவைப்படும். அந்த பணத்தை அந்த நிதியை கொடுத்து சப்போர்ட் பண்றதுக்கு ஆல்ரெடி அண்ணாமலை பின்னாடி பல பிக் ஃபிஷஸ் வந்திருக்கிறதாகவும் தகவல்கள் வந்திருக்கிறதுனால அண்ணாமலை அவர்கள் புது கட்சி தொடங்குறதுக்கு பணம் கண்டிப்பாவே பிரச்சனையா இருக்க போறது இல்லை. அடுத்து என்னன்னா, திரை அண்ணாமலை, அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரோட ஆதரவுடன் கட்சி தொடங்கும் அண்ணாமலை அப்படின்ற ஒரு நியூஸையும் ஒரு பக்கம் கிளப்பிட்டு இருக்காங்க. திரு ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரன்னு சொன்னப்ப அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த மாதிரி நான் அரசியலுக்கு வந்தாலுமே நான் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆக மாட்டேன், படிச்ச திறமையான ஒரு இளைஞரை தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆக்குவேன் அப்படின்னு சொல்லி திரு ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லியிருந்தாரு. ரஜினிகாந்த் அவர்கள் சொன்ன அந்த படிச்ச திறமையான இளைஞர் வேற யாரும் இல்லைங்க, அண்ணாமலை தாங்க அப்படின்னு சொல்லி அப்பவே தகவல் வந்திருந்தது. இப்ப திரு அண்ணாமலை அவர்கள் புதிய கட்சி தொடங்க போறாரு அப்படின்ற நியூஸ் வந்ததுனால இந்த முறை திரு ரஜினிகாந்த் அவர்கள் கண்டிப்பாக அண்ணாமலை அவர்களுக்கு ஆதரவு தெரிவிப்பாரு. ரஜினிகாந்த் ஆதரவில் புது கட்சி தொடங்கும் அண்ணாமலை அண்ணாமலை அண்ணாமலைன்னு சொல்லி திரை அண்ணாமலை ஒரு பக்கம், தரை அண்ணாமலை இன்னொரு பக்கம்னு சொல்லி தமிழ்நாட்டு அரசியலே அலற விட போறாங்க அப்படின்னு சொல்லியும் பல பேர் பேசிட்டு இருக்காங்க. ஆனா சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்களோட கடந்த கால அரசியல் செயல்பாட்டை வச்சு பார்க்கும்போது அவர் கண்டிப்பாவே திரு அண்ணாமலை அவர்கள் அரசியல் கட்சி தொடங்கினாலும் திரு அண்ணாமலை அவர்கள் அரசியல சிறப்பா செயல்படணும்னு சொல்லி திரு ரஜினிகாந்த் அவர்கள் உண்மையிலே விருப்பப்பட்டா கூட அவர் வெளிப்படை தன்மையோட திரு அண்ணாமலை அவர்களுக்கு பகிரங்க ஆதரவு தரத்துக்கு வாய்ப்பே இல்லை. அதனால திரு ரஜினிகாந்த் அவர்கள் ஆதரவில் அண்ணாமலை என்ற பாயிண்டை பத்தி பேசுறதுக்கும் பெரிய அளவுல பாயிண்ட் இருக்க போறது இல்லை. அடுத்து என்னன்னா, சீமான் அவர்களுடையும் அண்ணாமலை அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் நியூஸையும் ஒரு சிலர் பேசிட்டு இருக்காங்க. இங்க என்னன்னா, திரு அண்ணாமலை அவரோட கடந்த காலத்துல திரு அண்ணாமலை அவர்கள் திரு சீமான் அவர்களை புகழவும் செஞ்சிருக்காரு, இகழவும் செஞ்சிருக்காரு. அதனால திரு சீமான் பிளஸ் அண்ணாமலை காம்பினேஷன் ஒரு சிலருக்கு நல்ல காம்பினேஷனா கூட தெரியலாம். ஆனா திரு சீமான் அவர்கள் ஏற்கனவே என்ன பண்ணிட்டாரு, 2029 நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து போட்டி, 2031 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலையும் தனித்து போட்டி, 117 ஆட்கள் 117 பெண்கள்ன்றத இப்ப அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அதனால திரு அண்ணாமலை அவர்கள் ஒருவேளை திரு சீமானோட சேர்ந்து செயல்படுறதுக்கு ஆசைப்பட்டாலும் திரு சீமான் அவர்கள் கண்டிப்பாக அதுக்கு ஒத்துக்க மாட்டாருன்றதுதான் என்னோட தனிப்பட்ட கருத்து. திரு சீமானோட கடந்த கால அரசியல் செயல்பாடு அதுதான் நம்ம எல்லாருமே சொல்ல வருது. அதனால திரு சீமான் அவர்களும் அண்ணாமலை அவர்களும் ஒன்று சேரத்துக்கும் வாய்ப்பு கண்டிப்பா இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அடுத்து என்னன்னா, திரு விஜய் அவர்கள் அரசியல் வந்ததுனால 8% இருந்த 40 கட்சியோட ஓட்டு 4% குறைஞ்சிருச்சு. இப்ப திரு அண்ணாமலை அவர்கள் தனியா கட்சி தொடங்கினாங்கன்னா 4% இருக்க 40 கட்சியோட ஓட்டு இன்னும் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லியும் ஒரு சிலர் சொல்றாங்க. இது நடக்கலாம், நடக்காமலையும் போகலாம். அதனால திரு அண்ணாமலை அவரோட புதிய கட்சின்றது 40 கட்சியோட அரசியல்ல என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத நாம இனி வரக்கூடிய நாட்கள்ல தனியா ஒரு வீடியோல கூட பேசிக்கலாம். கடைசியா என்னன்னா, திரு அண்ணாமலை அவர்கள் புதிய கட்சி தொடங்குவாரா தொடங்க மாட்டாருன்ற விஷயம் அவருக்கு அவருக்கு நெருக்கமான ஒரு சிலருக்கு மட்டும் தான் தெரிஞ்ச விஷயம். இப்ப நாம மே 31 ஞாயிற்றுக்கிழமை நைட் இந்த வீடியோவை பேசிட்டு இருக்கோம். இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகும் போது திரு அண்ணாமலை அவர்கள் தனி கட்சி தொடங்க போறன்றத அதிகாரப்பூர்வமா சொல்லிட்டு இருக்கலாம். திரு அண்ணாமலை அவர்கள் ஒருவேளை புதிய கட்சியோட பேரை கூட அறிவிச்சிட்டு இருக்கலாம், என்ன நடந்துட்டு இருக்கலாம். ஆனா ஒருவேளை திரு அண்ணாமலை அவர்கள் அரசியல் கட்சி தொடங்குறாரு அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுப்போம். அவர் சந்திக்கக்கூடிய தேர்தல்கள் எதுவா இருக்கலாம், உள்ளாட்சி தேர்தல். உள்ளாட்சி தேர்தல்ல புதுசா கட்சி தொடங்கின ஒருத்தர் பெரிய அளவு பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால உள்ளாட்சி தேர்தலை ஒரு ஓரமா ஒதுக்கி வச்சிருவோம். அதன் பிறகு இருக்க தேர்தல் என்ன, 5 தொகுதி இடைத்தேர்தல்.
இங்க என்னன்னா நம்ம பேசிட்டு இருக்கும்போது 5 தொகுதி இடைத்தேர்தல். ஆனா என்னன்னா ஜூன் மாசத்துல முதல் வாரத்துல இன்னும் ஒரு 3 பேர் அதிமுகவை சேர்ந்த ஒரு 3 எம்எல்ஏக்கள் தாவேக்கா போய் சேர போறாங்க. அதுக்காக தன்னோட எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ண போறாங்கன்ற செய்தியும் வர தொடங்கியிருக்கு. அதனால திரு அண்ணாமலை அவர்கள் ஒருவேளை கட்சி தொடங்கினா, திரு அண்ணாமலை அவர்கள் கட்சி தொடங்கின பிறகு 5 தொகுதிக்கு இடைத்தேர்தல் வருமா, இல்ல 8 தொகுதிக்கு இடைத்தேர்தல் வருமா, எத்தனை தொகுதி இடைத்தேர்தல் வரும்னு சொல்லி யாராலுமே சொல்ல முடியாது. ஆனா திரு அண்ணாமலை அவர்கள் ஒருவேளை கட்சி தொடங்கிட்டாருன்னா அவர் கண்டிப்பாவே 5 இருந்தாலும் 8 இருந்தாலும் அதுக்கு மேல இருந்தாலும் அந்த எல்லா தொகுதி இடைத்தேர்தல்களையுமே கண்டிப்பாவே போட்டிட்டு தான் ஆகணும். ஒருவேளை அதிமுக எம்எல்ஏக்கள் யாருமே ராஜினாமா பண்ணியிருந்து வெறுமனே திருச்சி கிழக்கு தொகுதிக்கு மட்டும் இடைத்தேர்தல் வந்திருந்தா, அந்த திருச்சி கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திரு அண்ணாமலை அவர்கள் புதிய கட்சி தொடங்கி தன்னோட புதிய கட்சியின் சார்பா திரு அண்ணாமலை அவர்களை திருச்சி கிழக்கு தொகுதியில போட்டிட்டு இருந்தா உண்மையிலேயே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பொலிட்டிக்கல் சினாரியோ இருந்திருக்கலாம். ஆனா இப்ப 5 தொகுதி இடைத்தேர்தல் 8 தொகுதி இடைத்தேர்தல் சொல்லி எண்ணற்ற தொகுதிகள் இடைத்தேர்தல் வரதுனால திரு அண்ணாமலை அவர்கள் புதிய கட்சி தொடங்கினாலுமே கூட அவரால் ஒரு தொகுதியில, அதாவது அவர் போட்டியிட ஒரு தொகுதியில மட்டும் போக்கஸ் பண்ண முடியாது. அவர் முதல்ல இடைத்தேர்தல போட்டியிடுவாரே தெரியாதுன்னு சொல்லி பல விஷயங்கள் இருக்கிறதுனால இடைத்தேர்தல் அது இடைத்தேர்தலா இருக்கிறதுனால இடைத்தேர்தல்களை கண்டிப்பா ஆளுங்கட்சி தான் சிறப்பா செயல்படுவாங்க. ஆளுங்கட்சி தான் கண்டிப்பா ஜெயிக்க போறாங்கன்னு சொல்லி இருக்கிறதுனால இடைத்தேர்தல்களை ஒரு ஓரமா ஒதுக்கி வச்சுட்டோம்னா அடுத்து வரப்போறது 2029 நாடாளுமன்ற தேர்தல். திரு அண்ணாமலை அவர்கள் 2029 நாடாளுமன்ற தேர்தலில் என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் தராருன்றதை வச்சுதான் அவரோட அரசியல் எதிர்காலம் என்னவா இருக்குன்றத 2031 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் திரு அண்ணாமலை அவர்களோட தனி கட்சி தாக்கு பிடிக்குமா இல்ல தாக்கு பிடிக்காதன்றதையே 2029 நாடாளுமன்ற தேர்தலோட முடிவு மையமா வச்சுதான் சொல்ல முடியும். மேலும் திரு அண்ணாமலை அவர்களோட புதிய கட்சியை பத்தி பேசுறதுக்கு என்கிட்ட இன்னும் எண்ணற்ற பாயிண்ட்கள் இருந்தாலும் அவர் உண்மையிலேயே கட்சி தொடங்குவாரான்றது தெரியாது. என்னைக்கு கட்சி தொடங்காருன்றது தெரியாம இருக்கிறதுனால எல்லா பாயிண்ட்டையும் முன்னாடியே சொல்லாம கடைசியா ஒரு சில பாயிண்டோட நான் இந்த வீடியோ முடிக்கிறேன். அது என்னன்னா, திரு அண்ணாமலை அவர்கள் தேசியவாத காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ், தமிழ் மாநில காங்கிரஸ் அப்படின்ற வகையில பாரதிய ஜனதா பார்ட்டிக்கு பதிலா தமிழ்நாடு ஜனதா பார்ட்டி அப்படின்ற மாதிரி ஒரு தேசிய கட்சி மாநில கட்சின்ற டைப்ல ஒரு கட்சியை உருவாக்க போறாரா, இல்ல தமிழக வெற்றி கழகம், நாம் தமிழர் கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அந்த மாதிரியான தமிழ்நாட்டை பேஸ் பண்ண ஒரு கட்சியை உருவாக்க போறாரா அப்படின்றத நாம பார்க்கணும். கடைசியா பல பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அரசியல்ல எந்த ஒரு தலைவருக்குமே எந்த ஒரு தனி நபருக்குமே கடைசி பக்கம் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா திரு அண்ணாமலை அவர்கள் புதிய கட்சி தொடங்குறதுக்கு மூலமா ஒரு புத்தகத்தோட முதல் பக்கத்துல எழுத ஸ்டார்ட் பண்றாரு. அவர் எழுதுற இந்த புத்தகன்றது ஒரு கவிதை புத்தகமா, ஒரு கட்டுரை புத்தகமா, இல்ல ஒரு வரலாற்று புத்தகமா, இல்ல 2026க்கு பிறகான தமிழ்நாட்டு அரசியலோட சரித்திர புத்தகமான்றத இப்ப யாராலையுமே சொல்ல முடியாது. அதை எப்ப சொல்ல முடியும்னா, திரு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லி வராரு, என்ன கொள்கையை முன்னிறுத்தி வராரு, என்ன திட்டங்கள் எல்லாம் பத்தி பேச போறாருன்னு சொல்லி இது எல்லாத்தையும் அவர் அறிவிச்ச பிறகு அவரோட கட்சியோட பேர் என்ன, அந்த கட்சியோட கொடி எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் வெளியே வந்த பிறகுதான் சொல்ல முடியும். அதனால திரு அண்ணாமலை அவர்கள் புதிய கட்சியை தொடங்குவாரா தொடங்க மாட்டாரா, தொடங்கினார்னா அது ஒரு தேசிய கட்சியோட மாநில அங்கமா இருக்குமா இல்ல முழுக்க முழுக்க ஒரு மாநில கட்சியா மட்டும்தான் செயல்படுமா, திரு அண்ணாமலை அவர்கள் தனித்து போட்டியிட போறேன் அப்படின்ற முடிவோடு வர போறாரா, இல்ல கூட்டணி வச்சுக்கிட்டு போட்டியிட போறேன் அப்படின்ற முடிவோடு வர போறாரா. கடைசியா என்னன்னா, ஒருவேளை திரு அண்ணாமலை அவர்கள் உண்மையிலேயே ஜூன் மாசத்துல கட்சி தொடங்கிட்டாருன்னா வரவிருக்க 5 தொகுதி இடைத்தேர்தலில் திரு அண்ணாமலை அவரோட கட்சி போட்டியிடாதா, முக்கியமா அந்த 5 தொகுதியில ஏதாவது ஒரு தொகுதியில திரு அண்ணாமலை அவர்கள் போட்டியிடுவாரா போட்டியிட மாட்டாரான்னு சொல்லி இதன் பிறகும் தமிழ்நாட்டு அரசியல்ல எண்ணற்ற சுவாரஸ்யமான நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்க போகுது. அப்படி அந்த நிகழ்வுகள் நடக்கும்போது அந்த நிகழ்வுகளை பத்தி நம்மளோட கருத்து என்னன்றத அந்த நிகழ்வுகள் நடந்த பிறகு ஒவ்வொன்றா நாம தெரிஞ்சுக்கலாம்.